வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும். இதில் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அஸ்ட்ராலஜினா தெரியும், அதில் வேதிக் அஸ்ட்ராலஜினாலும் புரியும். ஏன்னா ஒரு இந்திய வேதத்தில் அஸ்ட்ராலஜி ஜோதிடமுங்கிறது ஒரு அரிய கலையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்ங்கிற என்ன இருந்ததுன்னா, நம்ம ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால உள்ளது உள்ளவாறு, அதாவது ரொம்ப துல்லியமாக பார்த்து எந்த விதத்துலேயும் அந்த கடவுள் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் இதை ஒரு சயின்ஸாக பார்க்குறோம். எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல், இன்ஜினியரிங் அது மாதிரி ஒரு சயின்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஜோதிடமுங்கிறது ஒரு சயின்ஸு. அதை நம்ம ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி வாக்கு பலிதம், நமக்கு சொல்கிற வாக்கு பழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு கணக்கு, அது ஒரு மேக்ஸு, அது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்து எந்த விதத்துலேயும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு பிளானட்டும் நம்ம பிறக்கிறப்போ எந்த மாதிரி ஒரு டிகிரியில் இருந்தது, அஸ்ட்ரானமிலேருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது, வானவியல்லேருந்து தான் ஜோதிடம் வந்தது. ஸோ வானவியலுங்கிறது ஒரு கிரகமும் எப்படி இருக்குது பிறக்கிறப்போங்கிறது பொறுத்து. அந்த கிரகம் அப்படி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், கர்மா எப்படி செயல்படும், கர்மாவை எப்படி செயல்படுத்த போகுதுங்கிறது தான் ஜோதிடம். ஸோ அதை டிகிரி அடிப்படையில் பார்த்து பொதுவாக பார்க்காமல் அக்யூரேட்டாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ராலஜி தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகங்களும் அப்படியே வாங்காமல் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஒரு ஏஎம்பிஎம் போட்டு துல்லியமாக வாங்கி அதன் மூலமாக நம்மளே ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஜாதகம், அதாவது திருக்கணிதம் பிரகாரம் எரெக்ட் பண்ணி அது மூலமாக டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் எப்படி இருக்குது, உண்மையிலேயே சேர்ந்துருக்கா, 15 டிகிரி விட்டு விலகி இருக்கா இல்லையா, ஒரு 4 கிரகம் ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு நெருக்கமாக இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து மூட நம்பிக்கைகளை போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு இப்படி இருந்தால் எப்படி வேலை செய்யும், இப்படி இருந்தால் ஒரு கிரகம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான தெய்வ சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதை நம்ம இந்த ஐடி துறையிலேருந்து வந்தனால சிறப்பாக ஒரு 18 வருடங்கள் அனுபவம் பெற்று கிட்டத்தட்ட 35,000-40,000 ஜாதகங்கள் பார்த்து எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், நம்ம கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சு தேவையில்லாத வேலைகள், நமக்கு ஆகாத விஷயங்கள் செய்யாமல் நம்ம பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்னென்னு தெரிந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான சாஸ்திரமாக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 9 கிரகத்தோட நம்மளுடைய எல்லா கிரகத்துக்கும் தேவையான ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் ராஜ கிரகம் சூரியன் தான். சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகம் என்று சொல்லுகிறோம். சூரியனோட ஒளியை பிரதிபலிக்க முடியாத கிரகத்தை பாவகிரகம் என்று சொல்லுகிறோம். குரு, சுக்கிரன், பௌர்ணமிக்கு அருகில் இருக்கும் சந்திரன், புதன் சுபகிரகமாகவும், சனி, செவ்வாய், ராகு, கேது பாவகிரகமாகவும், தப்பான கர்மாவை நாம் செய்த தவறான கர்மாவை திருப்பி கொடுக்கறதுக்கு அது மாதிரி கிரகங்களும், நல்ல கர்மாவை குறிக்கிறதுக்கு குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதனுங்கிற ஒரு சுபகிரகமும் கடவுளால் படைக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சூரியனுங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லக்னத்தை கொடுக்குது. நம்மளோட ஆரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்திங்கன்னா லக்னம். லக்னம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. லக்னம்னா என்னென்னா, கிழக்கே உங்களுடைய சூரியன், நீங்கள் பிறக்கும் பொழுது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கிழக்கே சூரியன் எந்த ராசியில் எந்த மண்டலத்தில் உதயமாச்சு, எந்த ராசி மண்டலத்தில் உதயமாகிறதோ அந்த ராசி தான் உங்களுக்கு லக்னமாக வருகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 0 to 30 டிகிரிஸ் மேஷம்னு சொல்கிறோம், 30 to 60 டிகிரிஸ் ரிஷபம்னு சொல்கிறோம். நீங்கள் பிறக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் சூரியன் உதயமாயிட்டிருக்காரு அப்படின்னா நீங்கள் ரிஷப லக்னம் ஆகிடுறீங்க. இதுதான் சரி. அப்படின்னா ராசினா என்னென்னா, நீங்கள் பிறக்கிறப்போ சந்திரனுங்கிற கிரகம் எந்த ராசியில் இருந்தது, எந்த 12 ராசிகளில் 360 டிகிரியை 12ஆக பிரித்து 30 டிகிரியாக ஒரு கட்டமாக நம்ம பிரிச்சுருக்கோம். அதில் எந்த கட்டத்தில் உங்களுடைய சந்திரன், நீங்கள் பிறக்கிறப்போ உங்கள் பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் எந்த கட்டத்தில் போகுதோ அந்த கட்டம் தான் உங்களோட ராசி ஆகிறது. ஸோ சந்திரன் இருக்கும் வீடு ராசி என்றும், உங்களுடைய சூரியன் கிழக்கே உதயமாகக்கூடிய கிரகம் உதயமாவது எந்த டிகிரியில் விழுகுது, எந்த கட்டத்தில் விழுகிறது உங்கள் லக்னமாக அமைகிறது. ஸோ சூரியனும் சந்திரனும் தான் உங்களோட ஜாதகத்தை மிக இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன் இந்திய வேத ஜோதிடத்துக்கு சந்திரனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, சந்திரன் தான் பார்த்திங்கன்னா இயற்கை கோள், நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் எர்த்து. அவர் தான் மற்ற கிரகத்தில் வரக்கூடிய கதிர்கள் எல்லாமே ஃபில்டர் பண்ணி
வடிகட்டி போல் செயல்பட்டு நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு மேலே கொடுக்குறார். ஸோ சந்திரன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜிங்க. அதனால தான் நம்ம எல்லாரும் ராசி என்ன நட்சத்திரம் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். அதுதான் அதை வேஸ்ட் பண்ணி தான் நமக்கு தசாபுக்திகளும் வந்துட்டுருக்கு. லக்னம்ங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. அது வந்து நீங்கள் பிறக்கும் பொழுது கிழக்கே சூரியன் உதயமாகக்கூடிய அந்த ஒரு கட்டம் தான் உங்கள் லக்னமாக ஆகிறது. ஸோ இதை வச்சு தான் லக்னமும் ராசியும் நம்ம ஜாதகத்துக்கு ஒரு ஜோசியத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பில்லர்ஸாக வந்திருக்குங்க.